வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா 2025 நம்ம இன்னும் நெருக்கத்தில் இருக்கோம், ஒரு 5 months ரஃப்லி. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஜாப் அண்ட் கரியர், அதில் வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், சாஃப்ட்வேர், ஆன்லைன், ஓவர்சீஸ் நிறைய முயற்சியில் இருப்பீங்க. ஃப்ரெஷர் புதுசாக வேலை தேடுறதா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம். 2025 ஒரு முன்னோட்டம் என்னென்னா, ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் எப்படி நடக்க போகுது, என்ன செய்யலாம், முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணி 2025க்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தலாமா, இதுதான் வந்து நம்ம வந்து ஓவரால் பார்க்குறோம். கரியரில் நான் வந்து இந்த வாட்டி டோட்டலாக பிரிச்சேன். எப்படின்னா, ஃப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து ஜாப் சேஞ்ச் ஆஃப் ஜாப், ஓவர்சி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் கன்சல்டன்ட். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம். அதில் எப்படி இருக்குது ஓவராலாங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த முறை இந்த வீடியோக்குண்டான ஒரு கான்செப்ட். அட்வான்ஸாக நம்ம வந்து 2025 பற்றி கரியரை மட்டும் பார்க்குறோம். தேங்க்யூ. விருச்சிகம் 2025 விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2025 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்க போகுது, மெயினாக வந்து இந்த ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது வந்து முக்கியமான சில கிரகங்களால் இருக்கலாம், இல்லை மாதக்கோள்கள் எப்படி எடுத்து பார்த்தாலுமே சரி. ஸோ இந்த டிரான்சிஷன்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும்பொழுது 2025 ஒரு ஃப்ரெஷராக உங்கள் கரியரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் ஃபைனான்ஷியலி, உங்களுடைய ஜாப், உங்களுக்கு பிகினிங் ஒரு பிகினிங் நல்லா இருந்தால் லைஃப்லாம் நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ இல்லையோ, பட் மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். ஸோ 2025 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோப் கொடுக்குற வருஷமாக இல்லைனாலும் கூட, டிஸப்பாயிண்ட் பண்ணாத அளவுக்கு ரீசனபிளி ரொம்ப டீசெண்டான ஒரு ஜாப் ப்ரொஃபைலில் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், 5 years, 7 years, 10 years, 15 years நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், ஒரு ப்ரைவேட் செக்டரில் சூப்பராக போயிட்டுருக்கு லைஃபு. பட் சம்டைம்ஸ் சில அப்ஸ் அண்ட் டவுன், சில லேக் ஆகிறீங்க, சில இடத்துல ரொம்ப ஸ்டாக்னேட் ஆகி ஒரே இடத்துல இருக்கீங்க. எக்ஸ்பெக்டிங் சம் சேஞ்சஸ், எக்ஸ்பெக்டிங் சம் சான்சஸ், க்ரோத், ப்ரொமோஷன், ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் என்ன நடக்கும், எப்படி கொண்டு போகும், அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, கொடுக்குமா நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ரொம்ப பெரிய அளவில் அந்த எதிர்பார்ப்புகளை வந்து ரைஸ் பண்ணிக்காமல், ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு, அதுவே நல்லபடியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கண்டினியூ த சேம். ஒரு சிலருக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம மாற்றினா நல்லாயிருக்கும், மாற்றி பார்த்தா நல்லாயிருக்கும், சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் கூட, அதை வந்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நல்லா யோசித்து அது சரியான முடிவாக அது எடுக்கிறதுனால அதோடைய எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா திங்க் பண்ணி செய்யுங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, ஒருவேளை இருப்பது ரொம்ப சுமார் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் மாற்றம் செய்வது அதை விட நல்லா இருக்கணும், பட் அதை விட ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிடக்கூடாது. அப்போது அதோடைய டைம் என்ன சொல்லுது, உங்களுடைய அந்த ட்ரான்ஸாக்ஷன்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிஸ்க் எடுத்து தெரியாத இடத்துல போய் எதையும் பண்ணாதீங்க. ஸோ நல்லா திங்க் பண்ணி முடிவெடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி இருக்குது, ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருமா. உங்களை ஆக்சுவலாக அந்த வருஷம் என்ன பண்ண போகுதுன்னா, 2025 வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதிகரிக்க போகுது. எப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாமை பிளான் பண்ணி எழுதிருக்கீங்க, அது வந்து நாட் இன் 2025 பிஃபோர், அது சரியாக பண்ணலை, இல்லை சரியாக போகலை, கிளிக் ஆகலை அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரெடி ஆகும், ஏன் நமக்கு கிளிக் ஆகலை, அப்போ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எங்கே நம்ம சரியாக தயாராகலை, எங்கே நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, ஸோ என்ன செய்யணும், அது எப்படி நம்ம வந்து அணுகுமுறை செய்யணும் அப்படிங்கிற எண்ண அதிர்வுகளை 2025 உங்களுக்கு உண்டு செய்யும். ஸோ உங்களை தயார்படுத்துகிற வருஷம் அது. உங்களை வந்து உங்கள் அறிவு கூர்மையும் உங்களுடைய அறிவாற்றலையும் உங்கள் திறமையும் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அது ரிசல்ட் கொடுக்குற வருஷம் கிடையாது, உங்களை எக்யூப் பண்ணிக்கும், உங்களை ரெடி பண்ணும், அந்த மாதிரி ஒரு வருஷம் அது. அதனால் அதை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துங்க. உங்களை நீங்கள் முழுமையாக தயார் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற விஷயங்கள் வெற்றியோடு வருவீங்க.
அடுத்து நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். 2025 பொறுத்த வரைக்கும் அதிகமான பொறுப்புகளை சுமக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளுக்கு இந்த 2025 ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு வருஷமாக மாறும். ஏற்கனவே நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2025 பிஸி ஹவர்ஸாக போகும். என்ன காரணம் அப்படின்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள அந்த டிரான்சிஷன் எல்லாமே ஒர்க் ஹார்ட்ன்ற மாதிரி ஒரு டைமை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு வருது. ஸோ அதிகமான நேரம் வந்து உங்களுடைய வேலை, உங்களுடைய பிஸி ஷெடியூல் தான் மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து கொண்டு இருக்கு. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஆதாயங்கள் இருக்குமா? சரி, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம், பட் அதுக்கு வந்து ஆதாயங்கள் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அதோடைய அந்த கிரக பார்வைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆதாயத்துடன் கூடிய அலைச்சல் அல்லது அதிக நேர வேலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குது. இதில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை மட்டும் கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் ஷெடியூலை போடணும். அடுத்து நம்ம பார்க்குறது பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ். இது எப்படி போகும்? ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக பிஸ்னஸ்குள்ளே நுழைய போகிறீங்க அப்படின்னா நல்லா பிளான் பண்ணிட்டு இறங்குங்க. அதே மாதிரி வந்து எடுத்த உடனே ரொம்ப வைடாக போக வேண்டாம். ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா பெட்டர். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது அட்வைசபிள். எதுவுமே தெரியாத இடத்துல நுழைய வேண்டாம். ஆல்ரெடி யூஆர் இன்டு பிஸ்னஸ், நல்லா போயிட்டுருக்கு, 10-20 இயர்ஸாக சூப்பராக போயிட்டுருக்கு. சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட, பட் வி ஹாவ் அ வெரி குட் பிளான். அது வந்து 2025 நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்கு தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்குமா, அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போகுமானா, சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திக்கலாம். சின்ன சின்ன தடைகள் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் புரிதலையும் கொடுக்கும். அந்த பிஸ்னஸில் உள்ள புரிதலையும் அதிகப்படுத்தும். ஸோ மார்க்கெட்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைமாக தெரியுது. அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தும் போது அந்த பலன்களை வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நேரத்தை அதை நெருக்கி கொண்டு வரும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சர்வீஸ் ஃபீல்டில் எப்படி இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஃபீல்டில் ஒரு கன்சல்டண்ட்டாக எப்படி நல்லா பண்ணுவீங்க. விருச்சிகம் ஸ்கார்பியனை பொறுத்த வரைக்கும் 2025 ஒரு கன்சல்டண்ட்டாக சர்வீஸ் ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ தான் சாட்டிஸ்ஃபை பண்ண நினச்சாலுமே அந்த ஃபீல்டில் நிறைய பேர் உங்கள்கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போராடுவாங்க. நீங்களும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுவீங்க, ஏன்னா அது சர்வீஸ் ஃபீல்டு. பட் ஒன்று நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, என்னென்னா புதிய அனுபவங்கள், புதிதான மனிதர்கள், அவருடைய நிலைகள், அவருடைய உணர்வுகள், அவங்க செய்யக்கூடிய சேவை, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக உங்களை கனெக்ட் பண்ணும். அது புதிய விதமான ஒரு அனுபவத்தை தரும். அதனால் உங்களுடைய அறிவாற்றல் இன்னும் அதிகரிக்கும். இன்னும் நீங்கள் அதை பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு டைமாக மாறும். அதுதான் இந்த டைம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம எப்படியாவது வெளிநாடு போய் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிடணும். ஸோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அது எப்படி இருக்கும்? நல்லபடியாக கிடைக்குமா? நல்லா நடக்குமா? நினச்சபடி நினச்ச வேகத்தில் அந்த டைமில் ரீச் ஆகிடுவோமா? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீச்ச சந்திரன். நீங்கள் ஒரு ஆசையை வந்து வச்சிங்கன்னா அந்த ஆசையை நீங்கள் அடைவீங்க. அந்த பலன் வந்து நிறைவேறும். கொஞ்சம் கால தாமதமாக செல்லும். அப்போ 2025 பொறுத்த வரைக்கும் சில பல தடைகளோ இல்லை ஒரு முறைக்கு பல முறை முயற்சியோ தேவைப்படும். மனம் தளராமல், உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், ஏன்னா விருச்சிகத்தை சேர்ந்தவங்க விடாமுயற்சி உடையவர்கள், விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள். ஸோ மனம் தளராமல் நீங்கள் வந்து செயல்படுவீங்க, அதில் வெற்றியும் அடைவீங்க. ஓவராலாக பார்க்கும் பொழுது சின்ன 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 அப்டக்கிள்ஸ் தெரியுது. உங்களை நீங்கள் செல்ஃபாக உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன 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 மிஸ்டேக்ஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி தயாராகணும், எப்படி ஹெல்த்தை பார்த்துக்கணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும், அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஃபேவரபிள். பெஸ்ட் விஷஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக 2025 முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தாலும் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இது லக்னமா ராசியான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். நான் அதை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இது முழுக்க முழுக்க ப்ரைமரி அப்படின்னா என்னென்னா லக்னம் தான். லக்னம் தான் உங்களுடைய விதி. அது அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபஷனல், அதாவது உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தொழில். உங்களுடைய அடையாளம், நீங்கள் யார், நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண், உங்களை வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஒரு மருத்துவர், நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் ஒரு தொழில் செய்பவர், நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோம்னா,
அது வந்து உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடியது. ஸோ அதுதான் உங்களுடைய 10வது இடம். அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய லக்னத்து அடிப்படையில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியுடைய பலனை பார்த்தாலும் அது உங்கள் லக்னமாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் மேஷ ராசி பலனை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷ லக்னமாக தான் அது 100% உங்களுக்கு பொருத்தமாக எடுத்துக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி அப்போ இதுக்கு வந்து டம்மியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பலன் உண்டு. அது எப்படி அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்க்குறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் ராசிக்கும் நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது எந்த தடையும் இல்லாமல் மன நிம்மதியோடு செயல்படுத்துவீங்க. ஸோ செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ராசி பலன் சரியாக வராத பொழுது மட்டும்தான் மனதளவில் சில குழப்பங்களும் சில தயக்கங்களும் சில தடைகளும் ஏற்படும். அவ்வளோதான் இந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே லக்னத்தின் அடிப்படை தான் அதிகமான பலனை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுனால உங்களோட தசா புக்திலாம் என்ன தசா புக்தின்னு கிளியராக பாருங்கள். அது உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு ரொம்ப யோகமான பொருத்தமான ஒரு தசா புக்தியான்றதையும் கிளியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் விஷயம், ரொம்ப சிம்பிள். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். எந்த சர்வீஸாக இருந்தாலும் அது ஹாரோஸ்கோப் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் ப்ளஸ் அதர் சர்வீசஸ் எல்லாமே lifehoroscope.in இந்த சைட்டு மட்டும் தான் நம்மளுடையது. அதை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி பயன்படுத்திங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமுடைய நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பரில் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கால் மூலியமாகவோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். இதுதான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்புடைய சர்வீஸாக தொடர்ந்து பண்ணுறோம். ஐ திங்க் நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். உங்களுடைய இத்தனை ஆண்டு சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த 1 மில்லியனை சீக்கிரமாக ரீச் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.